லூக்கா 2:52 இப்படியாக இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமாங்க, இந்த மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ பக்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமாங்க, அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே ஆசீர்வாதம் உங்க மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கிறாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க பலவிதமான பிரஷர்ல மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருங்க. மனுஷர் தயவினால உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். யோசேப்புக்கு மனுஷர் கண்கள்ல தயவு கிடைத்தது. அதே போலதாங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய மேல் அதிகாரி, உங்களுடைய ப்ரொஃபசர் லெக்சரரா இருக்கட்டும், இல்ல உங்க ஹவுஸ் ஓனரா இருக்கட்டும், உங்க நெருங்கிய நண்பர்களா இருக்கட்டும், உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களா இருக்கட்டும், மனுஷருடைய கண்கள்ல இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்க போற காலம் தாங்க இந்த காலம். நீங்க உங்க முழு மனதோட முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா மனுஷருடைய தயவினால ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி விருத்தி அடைந்தாரோ அதே போல தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். God bless you.